வெல்கம் பேக் டு நிவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. பிகாஸ் என்னோட அம்மாச்சி என் கூட இருக்காங்க. அவங்க நம்ம சேனலுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போறோம். அதுவும் நம்மளோட அந்த ஜென்ரேஷன் ஆள் கூட நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். அவங்க சொல்லுவாங்க எது எது எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மாச்சி எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். So guys, are you ready? I'm so excited. Let's get into the video. And நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா அடுத்து வர போற வீடியோஸ் வந்து இதோட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. Let's get into the video. So yes guys, டேஸ்டிங் கான டைம் வந்தாச்சு. அம்மாச்சி நீங்க சொல்லுங்க, நம்ம எதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்? இது என்ன இதான். இது வந்து நாங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்குனோம். பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கு, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். So let's give a try. ஃபுல்லா இருக்கிறதுனால நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை டேஸ்ட் பண்ணலாமாச்சி? இதையா? ஓகே ஃபைன். இது வந்து கோலால இருக்கு. எடுங்க, இது ஒன்று ஒடிஞ்சிருக்கு ஆக்சுவலி இது. ஸோ லெட் மீ கிவ் அ ட்ரை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடிக்கிறது கஷ்டமா இருக்கும். கேண்டி கஷ்டமா இருக்கும், புளிப்பா இருக்கு. பிடிக்கலையா அவங்களுக்கு? இதுதான் இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? கடிக்க கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்குல்ல. வேற ட்ரை பண்றீங்களா? புளிப்பா இருக்கு. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். இது வந்து ப்ளூபெர்ரி கேண்டி. இது வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. கடையில ஒரு மாதிரி இருக்கு பாருங்க, எத்துன்னு இருக்கு. நல்லா இருக்குல்ல. வேற ஃப்ளேவர் ட்ரை பண்றீங்களா? ஆரஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு எல்லாத்தோட இதுதான் பிடிச்சிருக்கு, ஆரஞ்சு. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்படிதான் இருக்குது. Cheers. இதெல்லாம் கேண்டிஸ் அம்மாச்சி. இப்போலாம் இப்படிதான் வரும். சாக்லேட் மாதிரி இல்ல, கேண்டிஸ்னா கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். ஆனா தித்திப்பா இருக்கு பாருங்க. பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு அளவுக்கு நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைட் கைஸ், பட் ஓகே ஒரு அளவுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் நல்லா இருக்கு, பசங்க விரும்பி சாப்பிடுறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்கலாம் சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ சூஸ் பண்ண போறேன், சரியா? ஓகே, இது மேஜிக் பாப்ஸ். இது நான் பர்பஸ்ஃபுல்லாக வாங்கினேன், ஏன்னா இது நான் ரொம்ப சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் கட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நாங்க கை காமிங்க, அப்படியே வாயில கொட்டுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சவுண்ட் வருது, சப்புங்க அப்படியே. சக்கரமாக இருக்குது, ஒடியும் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. மட்டன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? இது நாங்கெல்லாம் சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டு இருந்தோம். இருக்குது மேஜிக் பாப்ஸ். பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அப்படியே ஒதிது பாருங்க, மணல் மாதிரி முடியுது, ஆயிடுச்சு, புளிப்பா இருக்கு. பட் எனிவேஸ் இட்ஸ் a good try. அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னுக்காக தான் நான் இது கொடுத்தேன். பட் யா, ஸோ நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எதுக்கு போகலாம்? ஓப்போ ஸ்பைசி ஒன் எடுத்திருக்காங்க. திஸ் ஒன் இது வந்து பிங்கோ ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் ஸ்டைல் சிப்ஸ். காரம் பயங்கரமா இருக்கும். ரெடியா? சரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிடணும். நான் அவ்வளோ காரம் எல்லாம் சாப்பிட மாட்டேன், பட் எங்க அம்மாச்சி பயங்கரமா சாப்பிடுவாங்க. பார்க்கலாம். இதாக இருக்கு உள்ள. எடுங்க, ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு.
டேஸ்ட்டாக புளிப்பாக காரமாக நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கு ருசியா இருக்கு. எனக்கு பயங்கர காரமா இருக்கு. நல்லா இருக்கு பயங்கர காரமா இருக்கு. கொரியன் ஸ்டைல். அந்த ரெட் சில்லியோட அந்த சாஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? சில்லி போட்டுருக்காங்க. ஐ எம் நாட் கோனா கிவ் இட் ட்ரை டு திஸ். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க மதுரைக்காரங்க, நல்லா ருசியா காரசாரமா சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க முன்னால தானே மச்சி. ஆமாம் ஸோ இது செலக்டட், நீங்க சாப்பிடுவீங்க. ஓகே கூல். இப்போ நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சூஸ் பண்றேன். அது ரொம்ப காரமா இருக்கிறதுனால ஒரே ஒரு லாஸ்ட்ல வச்சுக்கலாம். இது வந்து இவங்க தான் செலக்ட் பண்ணாங்க, நான் இல்லை. லைக் அவங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அதனால பட் எனிவேஸ் ஈவன் ஐ எம் கோனா ஷேர். இப்படிதான் இருக்குது உள்ளோ. இந்தாங்க. பன்னு மாதிரி இருக்குது. பன்னு மெதுவாக நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக. பன்னு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. க்ரீம் போட்டுருக்காங்க மேலே. நல்லா இருக்குல்ல இது? சாப்பிட நல்லா இருக்குது. பல்லில் கூட சாப்பிடலாம். கைஸ் இப்போ வந்து அம்மாச்சியோட டர்ன். அம்மாச்சி ஏதாவது செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பன்னு எடு. இந்த பர்னா இது வந்து பிட்டானி டேஸ்ட். இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. சாக்லேட், இது பைனாப்பிள் ஃப்ளேவர். இது அம்மா செலக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்குமா? இதெல்லாம் பர்னா சரிங்களா? ஸோ எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. பன்னு சாஃப்டாக இருக்குது. இது ஆஃபீஸ்லலாம் டைம் பாஸ்க்கு இது அப்படியே எடுத்து 2-3 எடுத்து போட்டுன்னு போயிடுவோம். அங்கே வந்து எங்களோட டீமுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இது சாப்பிடுவோம். இதில் வந்து அந்த பைனாப்பிளோட சங்க்ஸ் இருக்கும். இதில் நல்லா இருக்கு, லம்ஸாக இருக்கு. இப்போ என்னோட டர்ன். நான் வந்து ஓகே, ரொம்ப நேரமாக எனக்கு இது மேலே கண்ணு. நான் வெயிட் பண்ணினே இந்த அம்மாச்சி இதை எடுக்குவாங்களான்ட்டு. பட் அவங்க எடுக்கல. ஸோ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபன் பைட்ஸ் சாக்கோ சிப் குக்கீஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கு. ஓபன் பண்ணலாம். எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க மச்சி? இது ஸ்வீட்டா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் சொல்லுங்க. இருக்கும். எப்படி தெரியும் உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கு? சரி, செக் பண்ணி பாருங்க. ஓ இது குக்கீஸ். என்ன வித்தியாசமா இருக்கு? அம்மா இது வித்தியாசமா இருக்கு. ஓ அம்மா பொம்மை வேற கொடுத்துக்கறாங்க. நான் எடுத்து டா எடுக்க மாட்டேன். சரி இந்தாங்க, நீங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. நான் இதை ஓபன் பண்றேன். ஜூபி பவர்ன்ட்டு ஃப்ரீ டாய் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள. இது வந்து பிஸ்கட் இப்படி தான் இருக்கு. இதுல வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் இருக்கு. சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு. ஸோ கிரன்ச்சியா இருக்கு. கெட்டியாக இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கா மாச்சி இது? நீங்க தான் செலக்ட் பண்ணணும். எதனா எடுங்க பார்க்கலாம். இதா உங்களுக்கு எப்பவுமே காரமா இருக்கிறதா பிடிக்குமோ? எல்லாம் காரசாரமா இருக்கிறீங்க. இது வந்து வேஃபர் சிப்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேவர் லேஸ். இது புதுசா ஒன்று எடுத்துருக்காங்க. இது புதுசா பழைய சாப்பிட எனக்கு தெரியல. பிகாஸ் நான் லேஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப மாசங்கள் இல்லை வருஷங்கள் ஆயிடுது. ஸோ ட்ரை பண்ணலாம். நீங்க இது ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது. உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப தின் ஸ்லைசஸா சீவி அது மேல மசாலா போட்டிருக்காங்க. மினிஸா சீக்கிருக்காங்க. மிளகாய் போட்டு உப்பு சட்டெல்லாம் போட்டுருக்காங்க. டேஸ்டாக இருக்கு. இந்த பிஸ்கெட் நான் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு வாங்கினேன். ஹர்ப்ஸோடது. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதுல வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமாச்சு. ஏன்னா இதெல்லாம் சொல்லுங்க, மசாலா ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிளகு போட்டிருக்காங்க. மிளகு இருக்கா? இப்படிதான் இருக்கு இந்த பிஸ்கெட். கொஞ்சம் காரம் இருக்கு, கொஞ்சம் காரம் இருக்கு, சால்ட் இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிட டேஸ்டா இருக்கு. அடுத்தது டப்பால இருக்கு, சாப்பிடலாம். இந்த டப்பாவா? இந்த ஓபன் பண்ணுவீங்களே, இது காமிச்சு தரேன். இது வந்து பிரிங்கிள்ஸ் டேசி மசாலா தட்டா. இது ஃபர்ஸ்ட் நானும் சாப்பிட போறேன். ட்ரை பண்ணது இல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். பாத்து ஓபன் பண்ணலாம். இது கூட சிப்ஸ் மாதிரி தான் ஆமாச்சு இருக்கு. ஆமா, இது சிப்ஸ் தான். என்ன சிப்ஸ் இருக்கும்? சிப்ஸ் தான். சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் இருக்கு. நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் போட்டுருக்காங்க. இது உருளைக்கிழங்கு தான்.
இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். அம்மாச்சி இதில் பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி, மிளகு எல்லாமே போட்டிருக்காங்க மசாலா. நல்லா இருக்கு பாருங்க. இது டேஸ்டாக வாசனையும் கமகமான்னு இருக்கு. பிரியாணி ஸ்மெல் வருது. அந்த வதக்குவோல பிரியாணிக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. இருக்கு, ம் ருசியாக இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக சாப்பிட்டோம்ல, ஸோ ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த ஜூஸை ட்ரை பண்ணலாம். இது வந்து பேசில் சீட் ட்ரிங்க் வித் ஆரஞ்ச் ஃப்ளேவர். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து அம்மாச்சி தான் எடுத்தாங்க ஜூஸ்ன்ட்டு. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை நான் ட்ரை பண்ணிட்டா? ஆரஞ்ச் ஆப்வியஸாக டேங்கியாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கோல்டு நல்லா இருக்கும். எப்படி இருக்கா மாச்சி? திருப்தியா? ஜூஸ் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டிங்க. எப்படி இருக்கு? ஆரஞ்சு. அடுத்தது வந்து இவங்க வந்து எனக்கு இது வேணவே வேணும், நான் இது ட்ரை பண்ணியே ஆவன்ட்டு எடுத்த ப்ராடக்ட் தான் இது. இது வந்து மூன்ஃபில்ஸ்ன்னு இருக்குது. சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ். சாஃப்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து 100% வெஜ். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து சாக்லேட் இருக்கும். ம், சாப்பிடுங்க. நீங்கள் தானே ஆசைப்பட்டு கேட்டீங்கோ. சாக்லேட் இருக்கு, சாஃப்டா இருக்கு. சாக்லேட் கிரீம் நல்ல டேஸ்டா இருக்கு சாப்பிட. இது வந்து ஆமாச்சி நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த கலர் எடுக்கலாம். என்னோட ஃபேவரட் லாவெண்டர் கலர். இது வந்து பிங்கோ சீஸ் நேச்சுரல் ஃப்ளேவர். இதா இருக்கு. இது நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. நீங்க சாப்பிட்டீங்களா? இதுல வந்து ஃப்ரீ டிப்னு போட்டிருக்காங்க பின்னால. அது வந்து கொடுக்கல. இது வந்து மேட் ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்கமாச்சு? புளிப்பா இருக்கு. புளிப்பா காரமா நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கு. கார்ன்மேட் வாங்கினேன். பிகாஸ் நான் காலேஜ் டைமில் கார்ன்மேட் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ எங்கள் அம்மாச்சிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் வாங்கினேன். ட்ரை பண்ணி பாருங்க அம்மாச்சி எப்படி இருக்குன்ட்டு. உடஞ்சிருக்கு. இதுதான் இருக்கு. சாப்பிடுங்க அப்படியே. குச்சிண்டாய் மாதிரி பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்குது டேஸ்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள சாக்லேட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கு ருசியா. இதா இது வந்து ஆல் ரவுண்டர் இருக்கு. த்ரீ பொட்டேட்டோ பிஸ்கெட்ஸ் க்ரீம் அண்ட் ஹர்ப். இது கூட வந்து ஒரு பிஸ்கெட் தான். இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே சிப்ஸ் மாதிரி தான் இருக்கமாச்சு. இது பாருங்க நல்லா இருக்குல்ல. இது பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு. புதினா போட்டுருக்குறாங்க. இது ஒரு பிஸ்கட். எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்க. இது இது நல்லா இருக்குது. வீட்டில் இருக்குது. நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இது எடுக்கலாம். இது வந்து பிரிட்டானியா ட்ரீட் ரிச் க்ரீம் ஆரஞ்ச் ஃப்ளேவர்ட் வேஃபர்ஸ். பர்சனலாக வேஃபர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த இது நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ ட்ரை. அம்மா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அது ஓகே. பேக்கேஜிங் நல்லா இருக்கு. இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு தானே மச்சி? இப்படிதான் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல க்ரீம் அந்த பிஸ்கெட் வேஃபர் மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே ஓடிங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. கலர் கூட நல்லா இருக்கு. ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வருது.
வாசனை கூட நல்லா டேஸ்டாக இருக்குது. இது வந்து மில்க் தின்ஸ்னு இருக்கு, பிஸ்க் ஃபார்ம். இது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தான் எடுத்துன்னு வந்தேன். இது புதுசா எடுத்து ட்ரை பண்ணலாம் எடுத்துன்னு வந்தேன். எவ்வளோ அழகா இருக்கு, இது எவ்வளோ கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளோ அழகாக பேக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. பிஸ்கட் எத்தனை வகையான பிஸ்கட் இருக்கு பாருங்க. அந்த டிசைன் பாருங்க, அழகாக இருக்குது. ரொம்ப தின்னா இருக்கு. அம்மாச்சி இது ஸ்வீட் பிஸ்கெட்டு நல்லா இருக்கு. ஓ, நம்ம கிட்ட இன்னொரு பிஸ்கெட் இருக்கு, ட்ரை பண்ணலாம். சீஸ் ரிக்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா சீஸ் அந்த மாதிரி இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்க மாட்டீங்க இதெல்லாம். எங்க வீட்டுல சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, ஸோ ட்ரை பண்ணலாம் வாங்கிக்கலாம். ஓ, க்ரீம் பிஸ்கெட்ஸ். ஸ்வீட்டாக தெரியும். ஸ்வீட் தான் நினைக்கிறேன் பாருங்க. க்ரீம் வச்சுக்கிறாங்க, உள்ள க்ரீம். சீஸ் அம்மாச்சி ட்ரை பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக சீஸ் பிடிக்காது, ட்ரை பண்ணுங்க. சீஸ் உங்களோட ஃபேவரட். நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ஓ, இது வந்து 2 ஃப்ளேவர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரினா ஒரு மாதிரி வருது எடுத்தா சாப்பிட்டு பார்த்து தெரியும் டேஸ்ட்டு. ப்ளூபெர்ரி ஆப்வியஸா புளிப்பா தான் இருக்கும். புளிப்பா மேல வந்து சக்கரை போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. புளிப்பு. அண்ட் நம்ம கிட்ட இன்னும் இது 2 தான் இருக்கு. ஹலோ, இது கூட இருக்கு. இது வந்து ட்ரை பண்ணலாம். அம்மாச்சி இது என்ன தெரியுமா, எலந்த விதை. என்ன பழம்? கொஞ்சம் வாவ், என்னோட ஃபேவரட். ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் இதை ரொம்ப சாப்பிடக்கூடாது. இழந்த பழம் இதில் ஒரு நல்ல ஒரு மிட்டாய் மாதிரி செய்திருக்கிறாங்க. வந்து இந்த செரிஸ் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. சரி பழம் ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷீஸ் எக்ஸாட்டிக் டார்க் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது. சரி ஆல்மண்ட்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணலாம். பிளாக்பெர்ரி ஃப்ளேவர். இது நம்ம 6:40 வெயிட்டிங். இது ரொம்ப நல்லா இருக்கும். காட் யா. ஆல்மண்ட் அந்த சாக்லேட் பெரியோட கோட்டிங் வேற லெவல். காஃபி சாக்லேட் புளிப்பா இருக்கு, டேஸ்டாக இருக்குது. காஃபி பை சாக்லேட் அதே மாதிரி இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னோட அம்மாச்சி கூட வீடியோஸ் வேணும்னா எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம். எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அம்மாச்சி சொல்லுங்க. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.